வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய நிலைகளை நம்ம பார்த்துருவோமுங்க. அப்போ 2026 ஆண்டில் ஆடி மாதத்தில் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலவரப்படி சில முக்கிய மாற்றங்களும் புதிய திருப்பங்களுமே உங்களுக்கு நிலவ போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போது உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 4ஆம் வீடான கடகத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சுகஸ்தான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ ராகு கேது பார்த்தீங்கன்னா, ராகு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கும்பத்தில் பயணம் செய்கிறாரு. கேது 5ஆம் வீட்டில் சிம்மத்தில் பயணம் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீனத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் ஜூலை 27 முதல் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அப்போ வக்ர நிலை அடைவதால் பார்த்தீங்கன்னா சனி 7.5 சனியினுடைய தொடக்க காலம் என்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம்னு சொல்லலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 17ஆம் தேதி அன்று 4ஆம் வீட்டிற்கு அதாவது கடகத்திற்கு செல்கிறாருங்க. அப்போ கடகத்தில் இருந்து இந்த ஒரு மாத காலமும் கடகத்திலே சஞ்சரிப்பாருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சஞ்சரித்து சனியினுடைய பார்வை பெற்று உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாருங்க. அப்போது தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு 4ல் உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வேலைப்பளு எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குறையும்னே சொல்லலாமுங்க. அப்போ புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடுங்க. ஆனால் 12ல் சனி வக்கரம் அடைவதால் வெளிநாடு வெளியூர் தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு சில தாமதங்களுக்கு பின்பு தான் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ நிதி நிலைமை சொத்து சேர்க்கை இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஆடி மாதம் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம் என்றே கூறலாமுங்க. 4ல் குரு உச்சம் பெறுவதால் புதிய வீடு நிலம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் மிக வலுவாக காணப்படுதுங்க. 11ல் இருக்கக்கூடிய ராகுவால் திடீர் பணவரவு பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுதுங்க. பழைய கடன்களை நீங்கள் முழுமையாக அடைக்கக்கூட உங்களுக்கு வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அதாவது திருமணம் காதுகுத்து போன்ற தடையின்றி உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் நீங்கி உங்களுடைய ஒற்றுமை நல்ல ஒரு பலப்படுமுங்க. அப்போ 5ல் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலமுங்க. அதனால் கல்வி விஷயங்களில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. 5ல் கேது இருப்பதால் இந்த நிலைமைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. ஆரோக்கிய விஷயங்களில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் சனியினுடைய பார்வை பெறுவதாக இருப்பதால் உங்களுக்கு முன்கோபமெல்லாம் ஏற்படுங்க. அதே போல் இரத்த அழுத்தம் பிபி கண் பார்வை அல்லது பல் தொடர்பான உபாதைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாகனங்களை இயக்கும் போது அலைச்சல்களை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. நிதானமாக செல்வது இந்த காலகட்டங்கள் மிக அவசியம்ங்க. அப்போது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவினுடைய ஆதிக்கம் இருப்பதால் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு புதிய தெளிவு பிறக்கக்கூடுங்க. அப்போ புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வெற்றியை ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதி நிலைமை எதிர்பாராத நபரால் பண உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடும். அதே போல் தடைபட்டிருந்த அரசு உதவிகள் தொகைகள் இதெல்லாம் உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் தேவைங்க. இந்த மாதம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்னே சொல்லலாமுங்க. ஆடம்பர பொருட்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும்.
உங்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கையெழுத்தாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பெண்கள் வழியிலான ஆதரவுகள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வெளி உணவு பழக்கங்களை இன்றைய காலகட்டங்களில் தவிர்ப்பது நீங்கள் நல்லதுங்க. வயிற்று உபாதைகள் வர வாய்ப்பு உள்ளது. அப்போ வெளியில் நீங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரியான விஷயங்களில் உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்துருங்க. வயிறு உபாதைகள் வருவதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மிக உயரிய இடத்தை எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு அல்லது உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் அரசு வேலைகளுக்கு தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த காலம் ஆடி மாதத்தில் சாதகமான முடிவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பதவி உயர்வு, ப்ரொமோஷன், இடமாற்றம் நினைத்தபடி உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க. பூர்வீக சொத்து விஷயங்களில் அவசர முடிவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லதுன்னே சொல்லுவாங்க. அப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எளிய பரிகாரங்கள் பண்ணுங்கள். 7.5 சனியினுடைய தாக்கம் குறையணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதியில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே போல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாமே ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலன்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருமுங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி பார்த்தீங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டங்களில் அமையப்போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சுக்கிரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு தரக்கூடிய விரிவான பலன்களைத்தான் நம்ம சொல்ல போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான கடகத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும், அதாவது திருமண விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் ராகு கேது, ராகு 10ஆம் வீட்லேயும் உங்களுக்கு கும்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கேது 4ஆம் வீட்லேயும் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி மாற்றங்களை எல்லாம் தருவார்னே சொல்லலாமுங்க. அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிரனுடைய நட்பு கிரகமான சனி பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ ஜூலை 27 முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிலையை அடைகிறாருங்க. அப்போ வக்கர நிலை அடைவதாலும் கொஞ்சம் உங்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டுங்க. சூரியன் ஜூலை 17ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டிற்கு, அதாவது கடகத்திற்கு மாற உள்ளாருங்க. அப்போ குருவுடன் இணைகிறாருங்க இந்த சூரியன். அப்போ சூரியனுடன் குரு இந்த ஒரு மாத காலகட்டங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 1ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் நம்ம இப்போ பலன்களெல்லாம் பார்க்க போகிறோமுங்க. தொழில்
உத்தியோகம், அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய அமைப்பால் 10ல் வந்து ராகு, 11ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தரக்கூடியவராக இருக்காருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதையெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கூட்டுத் தொழிலில் நல்ல லாபகரமான அமைப்பு எல்லாத்தையும் இந்த காலகட்டங்கள் ஆடி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமை, வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி வந்து வக்கரம் அடைந்தாலும் பார்த்தீங்கன்னா 3ல் சூரியன் மற்றும் உச்ச குருவினுடைய சேர்க்கை இருப்பதால் வருமானத்திற்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. அதே போல் உங்களுக்கு தடைபட்டிருந்த பெரிய தொகைகள் இது எல்லாமே உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ பங்குச்சந்தை, கமிஷன் போன்ற வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க. குடும்பம் மற்றும் உறவுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு வந்து உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய 7, 9, 11ஆம் வீடுகளை பார்ப்பதாலும் சரி, குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய காணப்படுதுங்க. இளைய சகோதரர் சகோதரிகளுடன் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு நீங்கி நல்ல ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு எல்லாமே உயரக்கூடுங்க. ஆரோக்கியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணமாகுங்க, தலைவலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரத்தம் சம்பந்தமான சிறு சிறு உபாதைகள் எல்லாம் அல்லது அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமுங்க. வாகனங்கள் இயக்கும்போது ஒரு மிதமான ஒரு வேகத்தில் செல்லுங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தைரியமும் வீரியமும் பார்த்தீங்கன்னா கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க வழியில் அல்லது அதிகார பதவியில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவரால் சுய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை தருமுங்க. முக்கியமாக அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானமாக பேச வேண்டிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுங்க. நீங்கள் கலைநயம், ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடுங்க. கற்பனை திறன், படைப்பாற்றல்கள் இதெல்லாமே உங்களுக்கு கூடும்னே சொல்லலாமுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனக்குழப்பத்தை தவிர்த்து தீர்க்கமான முடிவுகளை எல்லாம் எடுங்க. சளி, இருமல் போன்ற நீர் சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது இந்த காலகட்டங்களில் நல்லதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலம், வீடு, சொத்து சம்பந்தமான முதலீடுகளில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த மாதம் உங்களுக்கு காண்பீங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடியக்கூடுங்க. அப்போ புதிய வருமான வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரியஸ்காரர்கள் ராசி மற்றும் நட்சத்திர நாதனான செவ்வாயினுடைய தாக்கத்தால் முன்கோபங்கள் உங்களுக்கு வரலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்தீங்கனாலே போதும். இந்த காலங்கள், இந்த 1 மாத காலங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எளிய பரிகாரம்னு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, மன அமைதி, ஆரோக்கியத்திற்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. சுபகாரியங்கள்லாம் தடையின்றி நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா,
சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் ஆடி மாதத்தில் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டங்கள் ஆடி மாதம்ங்க. அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. சுப செலவுகளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களையும் அதற்குடைய நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான தன வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ இது உங்களுடைய நிதி நிலைமையை மிக வலிமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மிக நிதி நிலைமையில் எந்த ஒரு பற்றாக்குறையும் வராதுங்க. ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கேது 3ஆம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ கேது 3ஆம் இடத்துல இருப்பது தைரியத்தையும் உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்படுத்தி தருங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கர நிலையில் அடைய போகிறாருங்க சனி பகவான். அப்போ சூரியன் உங்களுக்கு ஜூலை 16 அதாவது ஜூலை 17ஆம் தேதி அன்று 2ஆம் வீட்டிற்கு கடகத்தில் மாறி உங்களுக்கு உச்ச குருவுடன் இணைகிறார்னே சொல்லலாமுங்க. அப்போ சூரியன் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் சஞ்சரிப்பாருங்க, குருவுடன் சேர்ந்து இருப்பார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் ரிஷபத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைவதால் உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. சக ஊழியர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. எனினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் உச்சக்குரு இருப்பதால் உங்களுடைய பேச்சாற்றலால் அனைத்தையுமே நீங்கள் எளிதாக சமாளிச்சிடுவீங்கன்னே சொல்லாமுங்க. அப்போ 2ல் உச்சமாக இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை எல்லாம் நீங்கள் பிற்பாதியில் செய்வது நல்லதுங்க. இந்த மாதத்துடைய பிற்பாதியில் கூட்டுத் தொழிலில் சுமாரான ஒரு லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ நிதி நிலைமை, வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று காணப்படுகிறாருங்க. சூரியனுடன் இணைவதால் உங்களுக்கு பணப்புழக்கம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வராது என்று நினைத்த நீங்கள் பழைய கடன்கள் கூட இந்த காலகட்டங்களில் வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆனால் இந்த செவ்வாய் 12ல் இருப்பதால் சுப செலவுகள், மருத்துவ செலவுகள் அல்லது வீடு வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் என சில விரய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் 2ஆம் வீட்டில் சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடுங்க. 3ல் கேது இருப்பதால் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கக்கூடும். சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இளைய சகோதரர்கள் வழியில் நல்ல ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் 12ல் சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணம், கண்ணெரிச்சல், தூக்கமின்மை,
அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரியான கோளாறுகள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. உணவு கட்டுப்பாடும் தியானமும் உங்களுக்கு மன அமைதியை தருங்க. அதே போல் உங்களுக்கு தூக்கத்தை, அதாவது நீங்கள் ரெஸ்ட்டு எடுத்துக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இரவில் நீங்கள் விரைவாக தூங்குவது மிக நன்மைகளை தருங்க. அதே போல் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருப்பதால் 12ல் நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதாலும் தேவையற்ற அலைச்சல்கள் வரலாமுங்க உங்களுக்கு. அதே போல் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலை நீங்கி பிற்பாதியில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ரியல் எஸ்டேட்டு கட்டுமானத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். யாருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாமுங்க. கோபத்தை குறைப்பது இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்புங்க. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுவினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுங்க. நீங்கள் 9ல் இருக்கக்கூடிய ராகுவால் ஆன்மீக பயணங்கள், அதே போல் தூரதேச பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகுங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடையின்றி முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், கமிஷன் வழிகளில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ரகசியங்களை வெளிநபர்களிடம் பகிர்வதை இந்த மாதம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. எப்பொழுதுமே நீங்கள் குடும்ப விஷயங்களை வெளியிடங்கள் சொல்லாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாமுங்க. இது யாரிடமே சொல்லாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம், அதாவது 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கிய குருவினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுங்க நீங்கள். அப்போ உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு 2ல் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக இருக்குங்க. தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. அரசு அல்லது பெரிய தனியார் நிறுவனங்களில் வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான உங்களுக்கு உத்தரவுகள் வரக்கூடுங்க. தடைபட்டிருந்த பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் தொண்டை சம்பந்தமான சிறு உபாதைகள் எல்லாம் வரலாமுங்க. ஆரோக்கியத்திலேயே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. இப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எளிய பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. அப்போ வீண் விரயங்கள், அலைச்சல்கள் இதெல்லாமே உங்களுக்கு குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுடைய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான கிரக நிலைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திருப்பங்களும் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகளுமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய போகுதுங்க. அப்போ சந்திரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களையும் கிரக நட்சத்திரங்களுடைய பலன்களையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. இப்போ அந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுக்கு ஜென்ம குரு என்றாலும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவதால் எண்ணற்ற நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார்னே சொல்லலாமுங்க. அப்போ ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு 8ஆம் வீட்டில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க, கேது 2ஆம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ 8ல் ராகு இருப்பதால் அஷ்டம ராகுவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க.
சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடைகிறாருங்க. அப்போ சூரியன் உங்களுக்கு ஜூலை 17லேருந்து இந்த ஒரு மாத காலமே உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் குருவுடன் சேர்ந்து இணைகிறாருங்க. அதனால் சிவராஜ யோகம் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாமுங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சக்குரு உடன் இணைவதால் உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமை திறன் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிகரித்து காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா புதிய பதவிகள் இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. 11ல் செவ்வாய் இருப்பதால் பார்த்தீங்கன்னா சுய தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கூடும். கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொழிலில் உங்களுக்கு சில சுணக்கங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் வளர்ச்சி ஏற்பட காண்பீங்க. சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு வருமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பொருளாதார நிலை மிக வலுவாக இருக்குங்க. 11ல் இருக்கக்கூடிய செவ்வாயால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி சொத்து சேர்க்கை ரியல் எஸ்டேட் மூலம் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வராது என்று நினைத்த பழைய நிலுவைத் தொகைகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேருங்க. அதனால் 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் இருப்பதால் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இந்த மாதம் தவிர்த்துருங்க. பிறருக்கு ஏதாவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் அதையும் இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு மாதமுங்க. குடும்ப உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசியில் உங்களுக்கு உச்சகுருவினுடைய அதாவது ராசியிலேயே உங்களுக்கு குரு இருக்கிறதுனால உங்களுடைய 5, 7, 9 ஆகிய வீடுகளை குரு பார்க்கிறாருங்க. அதனால் பார்ப்பதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அப்போ நிச்சயம் ஆரோக்கியம் விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணம் கண்ணெரிச்சல் பித்தம் சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அஷ்டம ராகுவினுடைய தாக்கம் இருப்பதால் வாகனங்களை இயக்கும்போது அலைச்சல்களை எல்லாம் குறைத்து அதாவது அதிக வேகத்தில் செல்லாமல் மிதமான ஒரு வேகத்தில் செல்லுங்க. அது உங்களுக்கு மிக நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உள்ளடக்கிய குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு ராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாக கூடுங்க. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. பொருளாதார விஷயங்களில் நிதி நெருக்கடிகளில் முழுமையாக இதெல்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. வேலைப்பளு காரணமாக பார்த்தீங்கன்னா சிறு அசதி அல்லது சோர்வு ஏற்படலாமுங்க. அதனால் ஓய்வு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்க. பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய சனி வக்கரமடைவதால் உங்களுடைய நீண்ட தூர பயணங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் சில தாமதங்களுக்கு பின்பு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை எல்லாமே இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தந்தை வழி உறவினர்களுடன் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த மாதங்களில் தவிர்க்க வேண்டிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் உங்களுடைய புத்தி கூர்மையால் கடினமான காரியங்களை கூட எளிதில் முடித்து விடுவீங்க. ஆன்மீகம் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கக்கூடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் பாராட்டுகளுமே கிடைக்குங்க. 8ல் ராகு இருப்பதால் அறிமுகமில்லாத நபர்களிடம் மற்றும் பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க இந்த மாதம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எளிய பரிகாரங்களாக அதாவது அதிர்ஷ்டம் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் அல்லது அம்மன் கோவில்களில் விளக்கேற்றி வழிபடுவதும் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தருங்க. ராகு கேது தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு
தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியதாக இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு நம்ம என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உண்டாக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2026ஆம் ஆண்டிற்குண்டான ஆடி மாதத்தில் ஜூலை 17, ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் ஆன்மீக ஈடுபாடு இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குதுங்க. அப்போ சூரியனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் தரக்கூடிய ஒரு விரிவான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 முதல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்திற்கு, அதாவது கடகத்திற்கு செல்கிறாருங்க. அப்போ கடகத்தில் இருந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகிறாரு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இது உங்களுக்கு சுப விரயங்களையும் ஆன்மீக பயணங்களையும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு வந்து களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்லேயும் கும்பத்தில் பயணம் செய்கிறாரு. கேது உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் வக்கர நிலையை அடைகிறாருங்க. இது வந்து அஷ்டமச்சனியினுடைய காலமாக இருக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ரிஷபரத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய கிரகங்களுடைய வாய்ப்புகளை வச்சு இந்த நம்ம பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து வலுவாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதே போல் கடின உழைப்பால் உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 8ல் சனி வக்கரம் அடைவதாலும் 7ல் ராகு இருப்பதாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுத் தொழில், அதாவது பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடன் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லதுங்க. நிதி நிலைமை, இந்த சுப விரயங்கள், ஃபைனான்ஸ் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 12ல் வந்து சூரியன் உச்சகுருவுடன் இணைவதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள், அதாவது சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக கூடுங்க. வீடு கட்டுற விஷயங்கள், பூர்வீக சொத்துக்களை புதுப்பிக்கிற விஷயங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் பணம் செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடுங்க. வருமானத்திற்கு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இருக்காது என்றாலும் ஆடம்பர செலவுகளை இந்த மாதம் கட்டுப்படுத்துவது மிக அவசியம்ங்க. யாருக்கும் பெரிய தொகைகளை நீங்கள் கடனாக கொடுக்க வேண்டாமுங்க. அதே போல் குடும்பம், உறவுகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதத்தில் ராசியில் உங்களுக்கு கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுங்க இந்த காலங்கள், அது மிக நல்லது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி அல்லது வேலைவாய்ப்பு நிமித்தமாக சில செலவுகள்லாம் செய்ய வேண்டியிருக்குங்க. உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா குடும்ப ரகசியங்களை பகிர்வதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12ல் மறைவதாலும் அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. கண் எரிச்சல், ஒற்றை தலைவலி, எலும்பு மற்றும் வயிறு சம்பந்தமான சில உபாதைகள் எல்லாமே உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுதும் சரி, இரவு நேர பயணங்களையும் இந்த காலகட்டங்களில் மிக எச்சரிக்கையுடன் இருங்க, கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துருங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை தருங்க.
அப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு, அதாவது கேதுவினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் கேதுவால் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்குங்க. மன அமைதிக்காக தியானம், யோகா போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் சுமூகமான ஒரு விஷயங்களில் தீர்வு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதிய மனிதர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாமுங்க மகம் நட்சத்திரத்திற்காரர்கள். அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுங்க. அப்போ கலைத்துறை, ஊடகத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்னே சொல்லலாமுங்க. ஆடை ஆபரணங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பொருட்களில் விரைய செலவுகள் எல்லாம் ஏற்படுங்க. வியாபாரத்தில் உங்களுடைய போட்டிகளை எல்லாம் சமாளித்து ஓரளவுக்கு லாபத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் காணப்படுது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் எல்லாம் உண்டாகுதுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பேசுவதை இன்றைய காலகட்டங்களில் தவிர்ப்பது மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் பார்த்தீங்கன்னா 12ல் இருப்பதால் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உத்தியோக விஷயங்களில், அரசு துறைகளில் இருந்தீங்கன்னா பணிபுரிபவர்களுக்கு வேலைப்பளு கூடினாலும் உங்களுடைய திறம்பட செய்து அதை எளிதாக முடிச்சிருவீங்க. தந்தையினுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முதலீடுகளையுமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் எளிய பரிகாரமாக ஏதாவது செய்யணும், அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் காலபைரவருக்கு அர்ச்சனை செய்வதும் நற்பலன்களை ஏற்படுத்தி தருமுங்க. ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சிவபெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜூலை 17, ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குங்க. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேறக்கூடுங்க. ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்ட நிறைந்த ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பீக் பீரியட்னு சொல்லுவாங்கங்க. அப்போ இந்த புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிரகங்களுடைய நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை தான் நமக்கு பார்க்க போகிறோம். அதற்குரிய நற்பலன்களையும் சாதகமான வாய்ப்புகளையும் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம்ங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் தன லாபத்தையும் வாரி வழங்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ ராகு கேது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறாருங்க. அது கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு. கேது 12ஆம் வீட்டில் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ 6ல் ராகு இருப்பது உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமைகளை எல்லாமே இந்த ராகு தரக்கூடியவராக இருக்காருங்க. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பாரு ராகு. சனி பகவான் கலத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க, மீனராசியில். அப்போ ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடையக்கூடிய ஒரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டச்சனி காலம் என்பதால் கூட்டு தொழில்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க.
சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 17 முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் முழுவதும், அதாவது ஆகஸ்ட் 17 வரை 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் பார்த்தீங்கன்னா உச்ச குருவுடன் இணைந்து செயல்படுகிறாருங்க. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு நம்ம பலன்கள் பார்த்தோம்னா, தொழில் உத்தியோகத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதத்தில் 11ல் சூரியனும் உச்சகுருவும் உங்களுக்கு இணைவதால் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எதிர்பாராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடையின்றி உங்களுடைய கைக்கு வருங்க. 7ல் சனி வந்து வக்கரமடைவதால் வியாபாரத்தில் உங்களுக்கு கூட்டாளிகளுடன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமுடன் இருங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கையெழுத்தாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இல்லைனா ஏதாவது சொத்து சேர்க்கை விஷயங்கள் எல்லாம் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு உங்களுக்கு கணிசமாக இந்த மாதம் உயரக்கூடுங்க. 11ஆம் வீடு பலம் பெறுவதால் உங்களுக்கு பழைய கடன்கள் எல்லாமே உங்களுக்கு வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. புதிய வீடு, பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாமே மிக வலுவாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கக்கூடும். பங்குச்சந்தை, கமிஷன் தொழில்களில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. குடும்ப உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஒன்று சேருவாங்க. லாபகுருவினுடைய 5-7ஆம் பார்வையால் வீட்டில் தள்ளிப்போன சுபகாரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ல் ராகு இருப்பதால் நீண்ட நாள் நோய்கள் எல்லாமே உங்களுக்கு குணமாகுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டச்சனியினுடைய வக்கர நிலையால் அஜீரண கோளாறுகள், சோர்வு, வாயு தொல்லை, கால்வெளி போன்றவை வந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ ஒழுங்கற்ற உணவு பழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. நல்லா ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு முழுமையாக தீருங்க. அதே போல் உங்களுக்கு சமூகத்திலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, உங்களுடைய கௌரவம் ஒருபடி மேலே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. புதிய வருமான வழிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம். அதே போல் ஆவணங்களை சரிபார்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமும் இருக்க வேண்டியதுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதத்தில் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நினைத்த காரியங்களில் வெற்றி பெற சரியான ஒரு திட்டமிடுதலும் பெரியோர்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கலைத்துறையில், ஆன்மீக துறைகளில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் வெளிதூர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீண் விவகாரங்களில் தலையிடாதீங்க. அடுத்தவர்கள் வீட்டு பஞ்சாயத்துக்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஒதுங்கி விடுவது மிக மிக நல்லதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களை உள்ளடக்கிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இருந்து வந்த பல வகை சோதனைகளும் தடைகளுமே உங்களுக்கு தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடுங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எதுலேயுமே நீங்கள் லாபங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பூமி, நிலம், கட்டுமான தொழில்களில் இருப்பவங்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் எல்லாம் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் சகோதரர் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு வரலாமுங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. அது விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதுமே கெட்டு போவதில்லைங்க.
அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் எளிய பரிகாரம்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, கண்டச்சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையன்னு நினச்சிங்கன்னா, சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு செல்லுங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய தடைகளை எல்லாமே நீக்குங்க. பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது சகல நன்மைகளையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி தருமுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளையும் பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு பணியிடத்தில் புதிய அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. கௌரவ பதவிகளும் தேடி வருங்க. மிகச் சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சுக்கிரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் தரக்கூடிய நற்பலன்கள் எல்லாத்தையும் விரிவாக நம்ம தெளிவாக பார்ப்போமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 17 அன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கு கடகத்தில் இருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு திக் கிரக பலம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ சூரியனும் குருவும் 10ல் இணைவது மிகப்பெரிய உயரிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை எல்லாம் உருவாக்க போகிறாருன்னே சொல்லலாமுங்க. அப்போ ராகு கேது 5ஆம் இடத்துல ராகுவும் கும்பராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. 11ஆம் வீடான லாபத்திலையும் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ 11ல் கேது இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடைகிறாருங்க. அப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் நம்ம பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 10ல் சூரியன் உச்ச குருவுடன் இணைவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தடையின்றி இந்த மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. வியாபாரத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் ஏதாவது புதிய கிளைகளை எல்லாம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொடங்கலாம். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபகரமான ஒரு அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதனால் கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் நிதி நிலைமை வருமானம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டங்களில் திருப்திகரமான ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. 11ல் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது பழைய கடன்களை எல்லாம் முழுமையாக அடைக்கக்கூடிய வழிகள் எல்லாமே இந்த மாதத்தில் பிறக்குங்க. அதனால் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். பூர்வீக சொத்துக்கள், கமிஷன் தொழில்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இதை விட நல்ல வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க. புதிய முதலீடுகளுக்கு சாதகமான ஒரு சூழல்லாம் நிலவுகிறதுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் புதிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பயன்படுத்தி கொள்ளுங்க. குடும்பம், உறவுகள் விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு மறைந்து ஒற்றுமைகள் உங்களுக்கு பலப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடும். திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்ற
எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. 5ல் ராகு இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி, அவர்களுடைய நடவடிக்கைகளில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. அதனால் 5ல் ராகு இருப்பது உங்களுக்கு பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணம், சிறுநீர் தொற்று, அலர்ஜி அல்லது இரத்த அழுத்தம் சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் வரலாம். அதனால் வாகனங்களை இயக்கும் போதும் அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. வேகத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமாக ஒன்றானதுங்க. இன்றைய காலகட்டங்களில் முறையான ஒரு தூக்கமும் ஆரோக்கியமான உணவும் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவசியமான ஒன்றுங்க. அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 8ல் நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள், வேலைப்பளு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுங்க. அதில் விடாமுயற்சியால் காரியங்களில் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிச்சிருவீங்க. அதில் எந்த ஒரு இடர்பாடுகளும் ஏற்படாதுங்க. பொருளாதார ரீதியான விஷயங்களில் ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான துறையில் இருப்பவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கையெழுத்தாகுங்க. எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சகோதரர்கள் வழியிலான சொத்து விவகாரங்களில் அவசர முடிவுகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சுவாதி நட்சத்திரம், ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 5ல் உங்களுக்கு ராகு இருப்பதால் திடீர் பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய கற்பனை திறன், படைப்பாற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறாங்க, அதாவது ஐடி துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, கணினி துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வெளிநாட்டு பயண முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னா, நண்பர்களிடம் பேசும்போது தனிப்பட்ட குடும்ப ரகசியங்களை பகிர்வதை இந்த காலகட்டங்களில் தவிர்த்துருங்க. அதே போல் உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா குரு 10ல் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்குங்க. நீங்கள் எந்த விஷயங்களை தொட்டாலும் தொட்டது துலங்குங்க. அப்போ சமூகத்தில் மிக மதிப்பு உயரும். அதே போல் வெளியிடங்களில் உங்களுக்கு நன்மதிப்புகள் எல்லாம் நல்ல ஒரு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குடும்ப விவகாரங்களில் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன்கள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல அதிகாரிகளிடம் பேசும்போது வீண் பிடிவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் மிக நல்லதுங்க. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதிர்ஷ்டம், தொழில் சிறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதம் ஆடி மாதத்தில் மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை இன்னும் அதிகரித்து தருங்க. ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி வழிபடுவது அஷ்டம செவ்வாயினுடைய எதிர்மறை தாக்கத்தை உங்களுக்கு குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17, ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாமுங்க.
அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகுது. செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய நிலைகள் தரக்கூடிய சில விரிவான பலன்களையும் மாற்றங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை 17 அன்று சூரியன் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு கடகத்திற்கு மாற்றி அங்கேயே அந்த ஒரு மாத காலமும் இருப்பாருங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. சூரியனுடன் குருவும் 9ல் இணைவது மிக உயரிய ஒரு பாக்கிய யோகத்தை உருவாக்குகிறதுங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை நேரடியாக கிடைக்கிறதுனே சொல்லலாமுங்க. அப்போ ராகு வந்து 4ஆம் வீட்டில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. கேது 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலையும் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறீங்க. அப்போ இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அப்போ இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் முடிந்து ஓரளவுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் இருப்பதால் 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் ரிஷபத்தில் வந்து செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் எல்லாம் வச்சு நம்ம பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் 9ல் உள்ள குருவினுடைய நேர் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே மாறி அசுர வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றங்கள் இது எல்லாம் மிக எளிதாக கிடைக்குங்க. இந்த மாதத்தில் 10ல் கேது இருப்பதால் சுயத்தொழிலில் சில நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு புதிய யுக்திகளை எல்லாம் கையாளுவீங்க. கூட்டுத் தொழிலில் லாபகரமான ஒரு அமைப்பு எல்லாமே காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதி நிலைமை, சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக மிக உன்னதமான ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க. பாக்கியஸ்தான குருவினுடைய பலத்தால் வராது என்று நினைத்த பழைய கடன்கள், நிலுவைத் தொகைகள் இது எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புதிய வீடு, நிலம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு யோகமும் உங்களுக்கு மிக வலுவாக காணப்படுதுங்க. வங்கி கடன்கள் உங்களுக்கு எளிதாக கைகூடி வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையக்கூடுதுங்க. குடும்பம் உறவுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு மிக தாண்டவமாடக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மிக சிறப்பான ஒரு உன்னதமான மகிழ்ச்சிகள் எல்லாம் காணப்படுது. 9ல் உச்ச குருவாக இருப்பதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், புத்திர பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. உங்களுடைய பலம், தைரியம் அதிகரித்து காணப்படும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் இருப்பதால் நாள்பட்ட நோய்கள் எல்லாமே உங்களுக்கு தாக்கங்கள் எல்லாம் குறையுங்க. உடல் ஆரோக்கியம், சுறுசுறுப்பு இது எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அப்போ செவ்வாய் 7ல் இருப்பதால் சனியினுடைய பார்வை பெறுவதாலும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள், இரத்த அழுத்தம் அல்லது சிறு அசதிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க. கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது இந்த மாதம் உங்களுக்கு மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற விசாக நட்சத்திர 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு வந்து 9ல் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே இன்றைய இந்த காலகட்டங்களில் 100% வெற்றியை தருமுங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க. புதிய வருமான வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. ஆன்மீக பயணங்கள், வெளிதூர தேச பயணங்கள் இதெல்லாமே செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு பெரிய தொகைகளை நீங்கள் கடனாக கொடுப்பதை இந்த மாதம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரம், அதாவது சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி வக்கரம் அடைவதால் பிள்ளைகளுடைய கல்வி, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நீங்க கூடுங்க. அரசு வேலைக்கு தேர்வு எழுதியவங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே இந்த மாதம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இந்த மாதம் பெருகக்கூடும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடும்போது பார்த்தீங்கன்னா ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரம், புதனுடைய ஆதிக்கம் பெற்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
உங்களுடைய புத்தி கூர்மையும் சரியான திட்டமிடுதலும் உங்களை இந்த காலகட்டங்களில் பல தடைகளிலிருந்து காப்பாற்றும்னே சொல்லலாமுங்க. புதிய மனிதர்களுடைய நட்பு மூலம் உங்களுக்கு வியாபாரத்தில் திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் செல்வாக்கும் உயரக்கூடுங்க. வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, 4ல் ராகு இருப்பதால் தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிர்ஷ்டம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது சகல நன்மைகளையுமே தருங்க. அதே போல் தொழில் தடைகள் நீங்க ஆரோக்கியத்திற்கு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அல்லது செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து நற்பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான இந்த நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. வாழ்க்கையில் புதிய உத்வேகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ குரு பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஜூலை 17 அன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்திற்கு கடகத்தில் இருக்க போகிறாருங்க. அப்போ இந்த ஒரு மாத காலமும் கடகத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ சூரியனும் குருவும் 8ல் இணைவதால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பலன்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ராகு 3ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. கேது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ 3ல் ராகு இருப்பது அசுர தைரியத்தையும் உங்களுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் மீனராசியில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிலையை அடைகிறாருங்க. இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம்னாக சொல்லலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான ரண ரோக சத்ருஸ்தானத்தில் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதனால் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் தொழில் உத்தியோகம் எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ல் ராகு 6ல் செவ்வாய் பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணியிடத்தில் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு அதே போல் வீழ்ந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. போட்டிகளை தகர்த்தெறிந்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் வேலைப்பளு அலைச்சல்கள் கூடினாலும் 8ல் உச்சம் பெற்ற ராசிநாதன் குரு உங்களை காப்பாற்றி விடுவாருங்க. வியாபாரத்தில் புதிய உத்திகளை எல்லாம் நீங்கள் கையாளுவீங்க. கூட்டு தொழில்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. நிதி நிலைமை வருமானம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான கலவையான ஒரு பலன்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. பொருளாதார ரீதியாக திடீர் பணவரவு, இன்சூரன்ஸு, பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4ல் சனி வக்கரம் அடைந்தாலும் செவ்வாய் 6ல் இருப்பதாலும் வண்டி வாகன பழுதுபார்ப்பு செலவுகள் அல்லது வீடு பராமரிப்பு செலவுகள் என வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. புதிய முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறதுங்க. இந்த மாதத்தில் குடும்ப உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா 8ல் சூரியன் மறைவதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள் எல்லாமே வரலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க.
9ல் கேது இருப்பதால் தந்தையினுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க இந்த மாதம். அதே போல் இளைய சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. குடும்ப உறவுகள் பலப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஆரோக்கிய விஷயங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் குரு 8ல் இருப்பதாலும் 4ல் அர்த்தாஷ்டம சனி வக்கரம் அடைவதாலும் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவைங்க. கண் எரிச்சல், அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அலர்ஜி அல்லது எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் நீங்கலாமுங்க. அதனால் வாகனங்களை இயக்கும் போதும் சரி, ஒரு வேகமான ஒரு வேகத்தையெல்லாம் தவிர்த்துட்டு மிதமான ஒரு வேகத்திற்கு செல்வது நல்லது. கவனமுடன் செல்லுங்க. தனுசு ராசியில் கேதுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு 9ல் உங்களுக்கு நட்சத்திரநாதன் கேதுவால் ஆன்மீக நாட்டமும் குலதெய்வ வழிபாடும் மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் சில இந்த மாதத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தடைபட்டிருந்த உங்களுக்கு பழைய நிலுவைத் தொகைகள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. புதிய மனிதர்களுடைய நட்பு மூலம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் இந்த காலகட்டங்களில் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாமுங்க. அதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. நீங்கள் அவசரப்பட்டு யாருக்குமே கையெழுத்து போட வேண்டாம். அதே போல் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலை, ஊடகம், ஆடை ஆபரணங்கள் தொழில்களில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் பலப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த திட்டமிடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி உணவு பழக்க வழக்கங்களை குறைப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் 8ல் மறைவதால் அரசு வழியிலான காரியங்களில் சற்று இழுபறி நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நீடிக்க கொடுங்க. ஆனாலும் உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரித்து காணப்படும். வெளிநாடு வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக சொத்து விவகாரங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ நீங்கள் ஆடி மாதத்தில் ஏதாவது எளிய பரிகாரங்கள், அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு செல்லுங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அநாதை இல்லங்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை செய்வது மிக நல்லது. மன அமைதி ஆரோக்கியத்திற்கு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுவது உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடியதாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ உங்களுக்கு 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி கடின உழைப்பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவமும் புதிய பொறுப்புகளுமே தேடி வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. அப்போ சனி பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் எல்லாமே தரக்கூடிய விரிவான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி அன்று
ஏழாம் இடத்துல வீடான களத்திரஸ்தானத்தில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. இந்த ஒரு மாத காலமும் வந்து கடகத்தில் சஞ்சாரம் செய்வாருங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. சூரியனும் குருவும் 7ல் இணைவது உங்களுடைய ராசிக்கு நேர் பார்வையை 7ஆம் பார்வையை தரக்கூடுங்க. அப்போ ராகு ஸ்தனஸ்தானமான 2ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. கேது 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்திலையும் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அப்போ 7.5 சனி முழுமையாக முடிந்து 3ல் சனி இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க ரிஷபராசியில். அப்போ இந்த அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு மாதமும் ஆடி மாதத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு 7ல் உச்சம் பெற்ற குருவினுடைய நேர்பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடுங்க. புதிய வேலைகள் தேடுபவர்களுக்கு நல்ல தகுதிக்கேற்ப நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைகள் எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுது. 3ல் சனி வக்கரமடைந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை எல்லாம் உங்களுக்கு காணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமை வருமானம் போன்ற விஷயங்களில் இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியான பணப்புழக்கம் உங்களுக்கு மிக தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. பணத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. 2ல் ராகு இருப்பதால் திடீர் பண வரவுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பேச்சுக்களால் வரவு தடையாவதற்கும் உண்டான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் கமிஷன் தொழில் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. 5ல் செவ்வாய் இருப்பதால் புதிய முதலீடுகளில் அவசரப்படாமல் உங்களுடைய அனுபவமிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது மிக மிக நல்லதுன்னே சொல்லுவாங்க. குடும்பம் மற்றும் உறவுகளில் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. 7ல் சூரியனும் உச்ச குருவுடன் இணைவதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் நடைபெறக்கூடுங்க. புத்திர பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமைகளும் மேம்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் புரிதல்கள் எல்லாமே நல்லபடியாக ஏற்படுதுங்க இந்த மாதம். அதே போல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் 7ல் குருவினுடைய பார்வை ராசியில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. மனச்சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. அதே போல் 8ல் கேது இருப்பதால் சில அலர்ஜி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வந்து நீங்கலாமுங்க. அதனால் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியம்ங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு 7ல் நட்சத்திரநாதன் சூரியன் பார்த்தீங்கன்னா உச்ச குருவுடன் இணைவதால் உங்களுடைய ஆளுமை திறனும் கௌரவமும் இந்த மாதம் உயருங்க. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடன்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு துறைகளில் இருப்பவங்களுக்கு பணிபுரியவங்களுக்கு வேலைப்பளு வந்து கூடினாலும் திறம்பட செய்து முடித்து பாராட்டுக்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வீண் பிடிவாதத்தை எல்லாம் தவிர்த்துருங்க. அது வந்து குடும்பத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மன அமைதியை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு இந்த மாதம் புதிய தெளிவுகள் பிறக்கக்கூடுங்க. புதிய வண்டி வாகனம் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரம், அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு
5ல் நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதால் பூமி, நிலம், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார விஷயங்களில் நல்ல லாபங்களும் பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வழிகளும் இந்த மாதம் பிறக்கக்கூடுங்க. நண்பர்களுடைய ஆதரவு மிக பக்க பலமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய எந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது, அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி யோகங்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது சகல நன்மைகளையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. அதே போல் ராகு கேது தோஷம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆரோக்கியத்திற்கும் இந்த சனிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் சவால்களையும் தாண்டி அபாரமான உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. அப்போ சனி பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 17ஆம் தேதி ஜூலை 17 அன்று 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு கடகத்தில் இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க. அப்போ 6ல் சூரியன் சஞ்சரிப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமைகளை எல்லாமே உங்களுக்கு தரக்கூடுங்க. அப்போ எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சூரியன் சூரியன் உங்கள் கூட இருந்தார்னா நீங்கள் அரசனாகவே இருந்தாலும் எதிர்த்து நிற்கலாமுங்க. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 6ல் குரு மறைவது விபரீத ராஜயோக பலன்களை எல்லாம் தரக்கூடுங்க. ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ கேது 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் மீனத்தில் சஞ்சரித்து ஜூலை 27 முதல் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடைகிறாருங்க. இது உங்களுக்கு 7ரை சனியினுடைய இறுதி கட்டமான ஒரு பாதச்சனி காலமாகுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ல் சூரியனும் உச்சகுருவும் இணைவதால் உத்தியோகத்தில் இருந்த போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனை கண்ட பனி போல விலகுங்க. மேல அதிகாரிகளுடைய பேர ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை எல்லாம் கையாளுவீங்க. அதே போல் 2ல் சனி வக்கரம் அடைவதால் கூட்டு தொழிலில் பண பரிவர்த்தனைகள் செய்யும்போது கூடுதல் எச்சரிக்கை உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனையில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமை, வருமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக கலவையான ஒரு பலன்கள் தாங்க காணப்படுது. வராத கடன் தொகைகள், கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2ல் பாதச்சனி வக்கரம் அடைவதாலும் 4ல் செவ்வாய் இருப்பதாலும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் அல்லது வீடு வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க.
வரவுக்கு ஏற்றாற் போல் பட்ஜெட் போட்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் செயல்படுவது மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குடும்ப உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ராசியில் ராகு 7ல் கேதுவும் இருப்பதால் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அல்லது வீண் சந்தேகங்கள் இதெல்லாமே வரலாமுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் சற்று தள்ளி போவது உத்தமமான ஒரு நாளாக இருக்குங்க. இந்த மாதம் உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 6ல் சூரியன் பலமாக இருப்பதால் நீண்ட நாள் நோய்களுடைய தாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைய காண்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 4ல் செவ்வாய் ராசியில் ராகு இருப்பதால் உடல் உஷ்ணம், அலர்ச்சி, இரத்த அழுத்தம் அல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. இப்போ வாகனங்களை இயக்கும்போது அலைச்சல்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. மிதமான ஒரு வேகத்தில் செல்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்குங்க. அப்போ நட்சத்திர பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு 4ல் நட்சத்திரநாதன் செவ்வாய் இருப்பதால் சொத்து, பூமி, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான தொழில் இருப்பவங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பொருளாதார விஷயங்களில் புதிய வருமான வழிகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கக்கூடுங்க. பழைய கடன்களை அடைப்பதற்குண்டான வழிகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விவகாரங்களில் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் ராகுவால் அதிரடி மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் அதாவது ஐடி துறையில் இருப்பவங்களுக்கு, கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுக்க வேண்டாமுங்க இந்த காலகட்டங்களில். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு 6ல் உச்சம் பெற்றிருப்பதால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய அசாத்திய துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் செல்வாக்கும் உயரக்கூடுங்க. வங்கி கடன்கள் எல்லாமே உங்களுக்கு எளிதாக கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியையும் யாருக்கும் தர வேண்டாமுங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏழரைச்சனியினுடைய தாக்கம், பாதச்சனியினுடைய தோஷம் இதெல்லாம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் நவக்கிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும், ஆதரவற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது மிக நல்லதுங்க. அதே போல் வீண் விரயங்கள், அலைச்சல்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றுவது வழிபடுவது உங்களுடைய தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையக்கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு பலன்கள் பார்ப்போங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில்
ஜூலை 17ஆம் தேதி இருந்து ஆகஸ்ட் 17 வரைக்குண்டான கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் தொட்டது எல்லாமே இந்த காலகட்டங்கள் பொன்னாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ ஒரு அதிர்ஷ்ட காலம், அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் அமைய போகுதுங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாருங்க. இது உங்களுக்கு கோடி நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 அன்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு கடகத்தில் மாறி உச்ச குருவுடன் இணைகிறாருங்க. அப்போ சிவராஜ யோகம்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. ராகு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்லேயும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. கேது 6ஆம் வீடான சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க, சிம்மத்தில். அப்போ 6ல் கேது இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பலத்தை எல்லாமே உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 27 முதல் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைகிறாருங்க. அப்போ இது உங்களுக்கு 7.5 சனியினுடைய கடினமான ஒரு சென்மச்சனி காலமாக இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ல் சூரியனும் உங்களுடைய ராசிநாதன் குருவும் இணைவதால் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய முழு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள், எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு தடையின்றி உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. சென்மச்சனி வக்கரமடைவதால் பார்த்தீங்கன்னா வேலைப்பளு இருந்தாலும் 3ல் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பலத்தால் அசாத்திய தைரியத்துடன் அனைத்து சவால்களையுமே நீங்கள் முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ நிதி நிலைமை, சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான குருவினுடைய பலத்தால் நிதி நிலைமை உங்களுக்கு அசுர வளர்ச்சி அடைய காண்பீங்க. பழைய கடன்கள் முழுமையாக தீரக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. புதிய வீடு, நிலம் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான ஒரு யோகம் மிக வலுவாக காணப்படுதுங்க. 12ல் ராகு இருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள், ஆன்மீக பயணங்களுக்காண்டான விரயங்கள் இதெல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அப்போ குடும்ப உறவுகள் விஷயங்களில் இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாகவே நிலவக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. 5ல் உங்களுக்கு உச்ச குருவினுடைய பார்வையால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சில காரியங்கள், சுபகாரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், புத்திர பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல மாதமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கக்கூடிய குருவினுடைய நேர் பார்வையால் நாள்பட்ட நோய்களுடைய தாக்கங்கள் எல்லாமே இனிமேல் குறைய காண்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியினுடைய வக்கர நிலையால் உடல் அசதி, சோர்வு, கால்வலி அல்லது மன அழுத்தம் போன்றவைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. தியானம், முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இந்த காலகட்டங்களில் மேம்படுத்தி கொள்ளலாமுங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அதே போல் நட்சத்திர பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு 5ல் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான ஒரு மாதமாக இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமுங்க. சமூகத்தில் மதிப்பு, மரியாதை இது எல்லாம் உயரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. புதிய வருமான வழிகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பயணங்கள், வெளிதூர தேச பயணங்கள் இதெல்லாம் செல்ல வாய்ப்பும் உண்டுங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் வீண் பிடிவாதத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் சனி வக்கரமடைவதால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள், தடைகள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடுங்க. வேலை, உத்தியோகம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள் உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில்
சொத்துக்கள் வாங்கும்போது ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையும் சரியான திட்டமிடுதலும் பார்த்தீங்கன்னா உங்களை பல தடைகள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உங்களை பல தடைகள்ல இருந்து காப்பாற்றுங்க. புதிய மனிதர்களுடைய நட்பு மூலம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமும் செல்வாக்கும் இந்த மாதம் உயருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 12ல் ராகு இருப்பதால் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியினுடைய உங்களுக்கு தாக்கம் தடைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் காலபைரவருக்கு அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பொருளாதார வளர்ச்சி மேலும் சிறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு சகல நன்மைகளையுமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.